வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் நிரலாக்கத்தின் அடிப்படை இந்த தலைப்பு 4ஆம் ஆண்டில் நீங்கள் கற்க வேண்டிய தலைப்பு. கடந்த ஆண்டு நீங்கள் படித்திருப்பீர்களா இல்லையா என ஆசிரியருக்கு தெரியாததால் இதனை நாம் மீண்டும் மீள்பார்வை செய்கின்றோம். காரணம், இந்த தலைப்பை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டிருந்தால் மட்டுமே இவ்வாண்டு நாம் படிக்க போகும் நிரலாக்கத்தின் அடிப்படையின் தலைப்பு உங்களுக்கு தெளிவாக புரியும். எனவே இது ஒரு மீள்பார்வை பயிற்சியாகும். நிரலாக்கத்தின் அடிப்படை அப்படி என்றால் என்ன என்று பார்ப்போம். முதலில் நிரலாக்கம் என்பது ஒரு லங்கா என்று கூறலாம். அதாவது ஒரு பொருளை இயக்குவதற்கு நாம் செய்யும் ஒவ்வொரு நடவடிக்கைகள், அதாவது அந்த பொருள் இயங்குவதற்கு அந்த பொருளில் அவர்கள் கொடுத்த நடவடிக்கை இயக்கங்களை தான் நாம் நிரலாக்கம் என்று கூறுகின்றோம். நாம் பயன்படுத்தும் அன்றாட பொருள்களில் நிரலாக்கம் இருக்கின்றது. உதாரணத்திற்கு, நீங்கள் பயன்படுத்தும் தொலைக்காட்சி. அத்தொலைக்காட்சி நீங்கள் அதை கண்டவுடன் அது திறந்து விடாது. அதனை இயக்குவதற்கு நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள தொலைக்காட்சியின் சுவிட்சை ஆன், அதாவது திறக்க வேண்டும். பிறகு உங்கள் கண்ட்ரோல், அதை இயக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலில் இருந்து ஆன் செய்வீர்கள். பிறகு சத்தத்தை ஏற்றுவதற்கு இறக்குவதற்கான எல்லா வகையான செயலாக்கங்களையும் செய்யும் பொழுதே அது முறையாக செயல்படும். சரி மாணவர்களே, அன்றாடம் பயன்படுத்தும் கருவியின் நிரலாக்கம் என்பதை நாம் பார்ப்போம். நம் அன்றாட தேவைகளில் கணினியின் பயன்பாடு அளப்பரியது. நாம் பயன்படுத்தும் வன்பொருள்களை இயக்கவும், செயல்படுத்தவும் மற்றும் கட்டுப்படுத்தவும் இந்த நிரலாக்கம் உதவுகின்றது. அதில் உள்ள கட்டளைகளின் வழி சாதனங்கள் துலங்குகின்றன. உள்ளிட்டு தரவுகளை கணக்கிடவும், வேலைகளை முறையாகவும் வரிசையாகவும் செய்ய அதில் உள்ள கட்டளைகள் இன்றியமையாதவையாகும். ஒரு வேலையை செய்வதற்கான படிமுறைகள் மிக முக்கியமானவையாகும். அப்படி அந்த படிமுறைகள் முறையாக அதில் கட்டளையிடவில்லை என்றால் அந்த பொருளை பயன்படுத்துவதற்கு நாம் கஷ்டப்படுவோம், அல்லது அந்த பொருள் சரியாக இயங்காது. கணினியின் நிரல் என்றால் என்ன என்று பார்ப்போம். கணினி வன்பொருளை இயக்க, செயல்படுத்த, கட்டுப்படுத்த தேவைப்படும் நிரலாக்கமாகும். சாதனங்களை செயல்படுத்திடவும், தரவுகளை கணக்கீடு செய்யவும் பயன்படுகின்றது. கணினி நிரலுக்கு தேவையான செய்முறை விவரத் தொகுதிகள் முக்கியமானதாகும். செய்முறை விவரத் தொகுதிகள் மூலம் இச்சாதனங்கள் படிப்படியாக செயல்முறை திறம்பட செய்கின்றன. விவரத் தொகுதிகள் என்றால் அந்த பொருள் எப்படி இயங்க வேண்டும் என்று அதுக்கான கோடிங்கை அதில் செய்து வைத்திருப்பார்கள். நாம் தினமும் பயன்படுத்தும் பொருள்களின் கணினி நிரல் உள்ளதை அறிவோமா? மாணவர்களே, முதலில் ஆசிரியர் கூறியது போல் நாம் அன்றாட தேவைகளில் பயன்படுத்தும் பொருள்கள், அதாவது இப்பொழுது நீங்கள் உங்கள் பாடங்களை செய்வதற்கு, பாடத்தில் கலந்து கொள்வதற்கு கணினி அல்லது தட்டை என்பது டேப், இவைகளை பயன்படுத்துகின்றீர்கள். இவைகளை இயக்குவதற்கு அதில் சில நிரலாக்கங்கள் விவரத் தொகுதிகளாக பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதனை சரியாக நீங்கள் திறந்து, அதாவது ஆன் செய்து உள்ளே சென்று சில ஆப்ஸ்களை தட்டினால் மட்டுமே நீங்கள் உங்களுடைய பாடத்தில் கலந்து கொள்ள முடியும். அதேபோல் திசைவு, அதாவது இன்டர்நெட் அடாப்டர் சொல்லுவோம்ல, அது அச்சுப்பொறினா பிரிண்டர் கூட நம்ம எடுத்ததுமே பிரிண்ட் பண்ண முடியாது. சில விவரங்கள், அதாவது சரியான கணினியில் அதை பொருத்த வேண்டும். எந்த பொருளை நீங்கள் அச்சீடு செய்ய போகிறீர்கள் என்று தட்டினால் மட்டுமே அது முறையாக உங்களுக்கு பிரிண்ட் செய்து கொடுக்கும். இலக்கவியல் கடிகாரம்,
அதாவது இது வந்து வீட்டில் இருக்கும். நம்ம வந்து அம்மா அப்பா வந்து எதுக்கு வைத்திருப்பாங்கனாக்க, காலையில் அலார்முக்கு வைத்திருப்பார்கள். ஸோ இது வந்துட்டு எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அதில் செட் பண்ணும்போது சரியான நேரத்தில் அது நமக்கு வந்து அலார்ம் அடிக்கும். ஏன்னா அதுக்கான நிரலாக்கம் அங்கே முறையாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரி. இது வந்து நம்ம அன்றாட வாழ்வியல வந்து பயன்படுத்துற ஒரு பொருள். அதாவது பேங்க் கார்ட். நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நீங்க அம்மா கூட பேங்க் போயிருந்தீங்கன்னா, நீங்க பார்க்கலாம். அம்மா என்ன செய்வாங்க, முதல்ல கார்ட் எடுத்து ஏடிஎம் மிஷின்ல போடுவாங்க. போட்டதுமே பணம் வந்துருமா? வராது. அதற்கான கடவு எண், அதாவது பாஸ்வேர்ட் நம்ப வந்து வைத்திருப்போம்ல, அந்த எண்ண வந்து அம்மா அங்க தட்டுவாங்க. பிறகு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று அந்த இயந்திரம் கேட்கும். நமக்கு வேண்டிய பணத்தை நாம் தேர்வு செய்த பிறகு முதலில் நமது அட்டை வெளிவரும், பிறகு நமது பணம் வெளியே வரும். இந்த கணினி இவ்வாறு தான் இயங்க வேண்டும் என்று அதில் நிரலாக்கம் செய்யப்பட்டுள்ளது. எனவேதான் ஒவ்வொரு நடவடிக்கையாக அது நமக்கு கூறும். அதை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு வேண்டிய பணத்தை அந்த இயந்திரத்திலிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. இதைத்தான் நம்ம நிரலாக்கம் என்று சொல்கின்றோம். அதாவது அந்த இயந்திரத்தில் அதற்காக கொடுக்கப்பட்ட இன்டரக்ஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று செய்து வைத்திருப்பார்கள். அது போல மட்டுமே அந்த இயந்திரம் இயங்கும். சரி மாணவர்களே, இன்றைய பாடத்தில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என ஆசிரியர் நம்புகின்றேன். மாணவர்கள் உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் கணினியின் நிரல் என்னும் இந்த பகுதியை மட்டும் குறிப்பிட்டு எடுத்து வைத்துக் கொள்ளவும். காரணம், இந்த பாட புத்தகம் இப்பொழுது உங்களிடம் இருக்காது. எனவே இதை மட்டும் நீங்கள் குறிப்பு எடுத்து வைத்து கொள்ளவும். நாம் நமது 5ஆம் ஆண்டும் பாடத்தை படிக்கும் பொழுது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என ஆசிரியர் நம்புகின்றேன். நன்றி மாணவர்களே.